ஓம் ஸ்ரீ குருபியோ நம. இன்னைக்கு அடுத்ததான் நம்ம சௌந்தர்யில் பார்க்க போகிற ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். தடியிலே காதன்மையும் தபனசசி வைஸ்வானரமையும் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், இந்த இடத்துல நன்னா இருக்கிற திடீர்னு சில பேர் பகைமை பாராட்டு. இது ஏன் பாராட்டுறா அப்படின்னு பகைமை பாராட்டுறான்றது தெரியாது, எந்த காரணமும் இருக்காது. ஆனால் திடீர்னு ஒரு பகைமை பாராட்டுவர் இருப்பார்கள். இப்போ இந்த சூழ்நிலையிலேருந்து அதை மாற்றி அந்த பகைமை பாராட்டினவா மனசையும் மாற்றி சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல பேரு புகழ் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 21வது ஸ்லோகம். இப்போது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவா, இல்லைன்னா ஏற்கனவே தொழில் நடத்தின்னு இருக்கிறவா, அரசியல் தலைவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இப்போது வேலையில் ஒரு கம்பெனிலையோ ஒரு இதுலேயோ எந்த இடமா இருந்தாலும் அதில் தலைமை பதவியில் இருக்கிறவா, இப்போ இவாளுக்கு நன்னா பழகின்றவா கூட திடீர்னு பகைமை பாராட்டுவா. ஏன் அப்படின்றது தெரியாது, காரணமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாற்றி அவளுக்கு அந்த இருக்கிற இடத்துல ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல புகழ் பேரு அந்தஸ்து மரியாதை கௌரவம் இத்தனையும் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்ரீசக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீசக்கரன்றது சாதாரணமாக எல்லாரும் வீட்டில் வச்சுக்கலாம், அதை சுவாமி இடத்துல மாட்டி வச்சுக்கலாம். அதை கிரமமாக பூஜை பண்ணுறவாளும் இருக்கா, சாதாரணமாக மாட்டி வச்சுருந்து அதை நித்தியம் ஒரு பூ வச்சு பண்ணுறவாளும் இருக்கா. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஸ்ரீசக்கரத்து மத்தியில் இருக்கிறது தான் பிந்துன்னு பேர். அந்த பிந்துவில் தான் அம்பா லலிதாம்பிகையும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் ஒன்றா ஐக்கியமாகக்கூடிய இடம், ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல தான் ஒரு 5 முகம் கொண்ட விளக்கை வச்சுட்டு 5 முகம் கொண்ட விளக்கை வச்சு தீபம் ஏற்றி அந்த தீபம் ஏற்றிட்டு ஒரு குங்குமம் கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா, தினம் நித்தியமும் பாராயணம் பண்ணலாம். நித்தியம் பாராயணம் பண்ணலாம். இல்லை அப்படி முடியலைன்னா வெள்ளிக்கிழமை பாராயணம் பண்ணலாம். சரி, அதுவும் இது இல்லைன்னா பௌர்ணமி விசேஷமான நாட்களான பௌர்ணமியிலே பாராயணம் பௌர்ணமி பாராயணம் பண்ணி அந்த குங்குமத்தை ரட்சையாக இட்டுக்கலாம். இதுக்கு நைவேத்தியமாக தேனும் பழமும் வைக்கலாம். அந்த குங்குமத்தை ரட்சையாக இட்டுன்னு போகும்போது நம்ம பகைமை பாராட்டுறா கூட நம்மளை பார்த்தா அந்த தன்மையிலேருந்து மாறி சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஸ்லோகம் தான். எந்த ஒரு காரியம் எடுத்து பண்ணாலும், இப்போ புதுசாக ஒரு காரியம் எடுத்து பண்ண போகிறோம், இதில் நமக்கு ஜெயம் கிடைக்கணுமே வெற்றி கிடைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறவா கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணிட்டு அந்த குங்குமத்தை ரட்சையாக இட்டுண்டு அந்த தேனையும் பழத்தையும் பிரசாதமாக சாப்பிட்டு போகும்போது அவளுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடியதுன்றது சர்வ நிச்சயம் உறுதியான ஒன்று. இப்போ அடுத்தது 11 நாள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. சரி, அவள் அந்த பகைமை பாராட்டுறவால நமக்கு சில காரிய தடங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிற போது அவளையும் மாற்றணும், இந்த காரிய தடங்களும் விலகணும், வெற்றியும் கிடைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை 11 நாள் ஒரு நாளைக்கு 300 தடவை பாராயணம் பண்ணிட்டு தேனும் பழமும் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த குங்குமத்தையும் ரட்சையாக இட்டுன்னு போகும்போது சர்வ நிச்சயம் அந்த காரியத்தில் ஜெயம் வெற்றி அப்படிங்கிறது உறுதி. இப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் தலைவர்களாக இப்போ அவளால் சுயமாக பண்ண முடியாத அந்த ஸ்லோகத்தை அப்படின்னா வேத அத்தியனர்களை வச்சு கூட பாராயணம் பண்ணி இந்த பிரசாதத்தையும் எடுத்துட்டு அந்த குங்குமத்தையும் இட்டுட்டு போகலாம். இது உறுதியாக அவளுக்கு ரட்சையாக இருந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்து பரீட்சித்து பார்க்கணும். இந்த ஸ்லோகம் மட்டும் இல்லை, சௌந்தர்யத்தில் இருக்கிற எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் எடுத்து பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு எடுத்து பரீட்சை பண்ணி பார்க்கலான்னா நிச்சயமாக பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பலன் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். இதை தான் ஆதிசங்கரர் அன்றைக்கே எடுத்து சொன்னார். இதை சாதாரண மக்களும் போயிட்டு வீட்டில் இருந்தபடியே நல்ல பலனை அடையலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து தினம் ஒன்றா மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இதை நீங்களும் எடுத்து பாராயணம் பண்ணி பாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். நன்றி.